கடந்த 3-4 நாட்களாக சமூக வலைதளங்களில் நான் பள்ளி பருவத்திலே கல்லூரியில் படிக்கிற போது என்னை தமிழகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த தியாகி நெல்லை ஜெபமணியுடைய மகன் மோகன்ராஜ் அவர்கள் தந்த பல வீடியோ பேட்டிகளை நாங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்காக அவருக்கு நான் நன்றியையும் சில விளக்கங்களையும் சொல்ல வேண்டியதுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். முதலில் அவருக்கு நான் எதற்காக நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றால், மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கு உச்சகட்டத்தில் விசாரணை துவங்குகிற போது அந்த கொலை நடந்த நேரத்திலே மேடையிலிருந்து ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது. அந்த வீடியோ எங்கே என்று நான் 94களில் நான் கூட்டத்திலே பேசுகிற போது என்னை யாரும் நம்பவில்லை. அதுவே அதற்கு பின்னால் ஒரு 15 ஆண்டுகளுக்கு கழித்து அந்த விசாரணை அதிகாரி ரகோத்தமன் ஒரு புத்தகத்தில் அந்த வீடியோ கேசட் ஐபி டைரக்டர் நாராயணனிடம் இருக்கிறது என்று எழுதியதற்கு பின்னால் தான் நான் சொன்னது உண்மை என்று இந்த உலகம் நம்பியது. அதை போலவே இன்றைக்கு சிறையிலே 25 ஆண்டுகள் இருக்கக்கூடிய சாந்தனும் இந்த சிபிஐ துவக்கத்திலே தேடிய சாந்தனும் இருவரும் ஒன்றல்ல. உள்ளே இருக்கிற சாந்தன் அப்பாவி, வேறு சாந்தன் அவன் எங்கிருக்கிறான் என்று தெரியாது என்று நான் சொன்னபோது நான் கதை சொல்வதாகவே பலரும் நினைத்தார்கள். அது கதை அல்ல, நிஜம் என்பதை என்னுடைய நேசத்திற்குரிய நெல்லை ஜெபமணி அவருடைய பிள்ளை மோகன்ராஜ் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். எப்போது சுட்டோம், எப்படி சுட்டோம், எந்த நேரத்தில் சுட்டோம், அந்த நேரத்தில் எப்படி சூழல் இருந்தது என்பதையெல்லாம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு நான் தான் சுட்டேன், என்னுடைய துப்பாக்கி குண்டுதான் அவருடைய இருதயத்தை கிழித்து சென்றது என்றெல்லாம் சொல்லி நான் சொன்னது உண்மைதான் என்பதை இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் உணர்த்தியதற்காக அவருக்கு நான் மீண்டும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய மிக நெருக்கமான ஒருவருடைய பிள்ளை வரம்பு மீறி எல்லோரையும் தரக்குறைவாக பேசுவதை பார்க்கிற போது வருத்தமாக இருக்கிறது. நெல்லை ஜெபமணிக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கமே இல்லை. நான் உட்பட அவ்வளவு பேரையும் ஒருமையில் அவன் இவன் என்றெல்லாம் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு பிச்சை போட்டேன், இவனுக்கு பிச்சை போட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். நான் அவருடைய நினைவுக்காக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றும் அம்பானியுடைய அக்காள் மகன் இல்லை, நீங்கள் ஒன்றும் பிர்லாவுடைய பேரன் இல்லை. நீங்கள் பிறக்கிற போது உங்களுடைய தந்தைக்கு எந்த வேலையும் இல்லை என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வசிக்கின்ற இந்த வீடு எப்படி வந்தது என்பது உங்களுக்கு புரியுமா? நீங்கள் சின்ன வயதில் இருக்கிற போது நீங்கள் உண்ண உணவு, உடுக்க உடை, படிப்பதற்கான செலவு இதெல்லாம் எப்படி வந்தது என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? அதையெல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதோடு நீங்கள் ஒன்றை சொல்லுகிறீர்கள், அந்த சாந்தனை நான் சுட்டுக் கொண்டது தேசபக்தி என்கிறீர்கள். தன்னுடைய தாய்மண்ணுடைய விடுதலைக்காக தன் உயிரை படைய வைத்து போராடுகின்ற போராளிகளை சுட்டுக் கொள்வதுதான் தேசபக்தி என்று நீங்கள் சொல்வதை உங்களுடைய தந்தையின் ஆன்மா கூட மன்னிக்காது. நிராயுதபாணியான அந்த சாந்தனை சுட்டுக் கொண்டு விட்டு இதிலே மாவீரன் போல பேசுவது என்பது கண்ணிய குறைவானது என்றே நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் நீங்கள் உண்மையாக விவாதிப்பதற்கு எந்த விவாதத்திற்கு வந்தாலும் நான் தயார். ஆனால் மீண்டும் ஒரு முறை என்னையும் மற்றவர்களையும் தரக்குறைவாகவே நீங்கள் இப்படித்தான் விமர்சிப்பீர்கள் என்று வந்தால் நானும் பச்சையாக சில விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்பதை பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் கடந்த காலத்தில் சொன்னதை உண்மை என்று நிரூபித்ததற்காக நன்றி. அதில் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறீர்கள், நான் பொய்யன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதை நான் மறுக்கவே மாட்டேன். நான் பொய் சொன்னேன் என்றால் அதற்கு காரணம் வள்ளுவன் தான். வள்ளுவன் தான் சொன்னான், பொய் சொல்லலாம், அது குறை தீரும் நன்மை பயக்கும் எனில். ஒரு நல்லது நடப்பதற்காக பொய் சொல்வதில் தவறில்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் சாந்தனுடைய கொலையை பற்றி கொஞ்சம் பொய்யான சில தகவல்களையும் சேர்த்து நான் சொன்னவருடைய விளைவுதான் நீங்களே விட்டில் பூச்சியாக வந்து நான் தான் சுட்டேன், அது பின்னால் அல்ல முன்னால் என்று இப்பொழுது சொல்லி இருக்கிறீர்கள். அதற்காக நான் பொய் சொன்னால் அது குற்றம் என்றால் அது வள்ளுவனுக்குத்தான் போய் சேரும் என்பதையும் மீண்டும் ஒருவரை என்னுடைய கருத்தை உண்மை என்று உலகத்திற்கு சொன்ன ஜெபமணியுடைய பையன் மோகன்ராஜுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.